டே பை டே இந்த சத்தியத்தை கேட்டு விடுதலையாவது. விடுதலைனா முன்னேறி போவது, மேலோங்கி போவது, வளர்ந்து போவது, பெருகி போவது, விருத்தி அடைவது, அதை பற்றி சொல்லப்படுகிற ஒரு விடுதலை. ஒரு கூட்டத்தில் சத்தியத்தை கேட்குறாங்க, அங்கே தேவன் இடைப்பட்ட அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்களுக்கு ஒரு சுகத்தையோ அல்ல வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகுது. பார்த்தீங்களா? ஆகவே தான் இதை நாங்கள் பிரசங்கியாராக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த இடத்துக்கு இது என்ன அர்த்தன்றதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் 32 வாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பிறகு பார்த்தீங்கன்னா 36 வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போது 2 இடத்துல விடுதலை வருது. இங்கே 2 இடத்துல விடுதலை வருது. அந்த விடுதலை என்ன, இந்த விடுதலை என்ன? ஏன்னா வேதத்தை வாசிக்கும்போது ஒரே வார்த்தை பல அர்த்தங்களை கொடுக்கும். அப்போது மேலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விடுதலை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விசுவாசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்து விசுவாசியாக இருக்கிறவர் இந்த சத்தியத்தை டே பை டே இந்த சத்தியத்தை கேட்டு விடுதலையாவது. விடுதலைனா முன்னேறி போவது, மேலோங்கி போவது, வளர்ந்து போவது, பெருகி போவது, விருத்தி அடைவது, அதை பற்றி சொல்லப்படுகிற ஒரு விடுதலை. சத்தியத்தை அறிந்து விடுதலையாகி வளர்ச்சி அடைந்து விருத்தி அடைந்து பெருகி அவங்க கனி கொடுக்குற ஒரு மக்களாக இருப்பதுக்கு தான் அந்த விடுதலை. இங்கே 36 சொல்கிறது அது என்ன, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலை என்னென்னா, முதல் ஏதோ ஆண்டவரை விசுவாசிக்கல, ஒன்றே இல்லை, திடீர்னு ஒரு சபைக்கு வராங்க அல்லது ஒரு கூட்டத்தில் சத்தியத்தை கேட்குறாங்க, அங்கே தேவன் இடைப்பட்ட அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவங்களுக்கு ஒரு சுகத்தையோ அல்ல வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகுது. பார்த்தீங்களா? அதுதான் அந்த விடுதலையை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே தான் இதை நாங்கள் பிரசங்கியாராக இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த இடத்துக்கு இது என்ன அர்த்தன்றதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். முதலாவது ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்னா என்ன? ஆவிக்குரியன்னா முதல் நம்ம மனுஷனை எப்படி கடவுள் உண்டாக்குனார், மனுஷன் எப்படி கடவுள் உண்டாக்கணும்னா, மனுஷனை ஆதாம் ஏவாள் உண்டாகணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்குறீங்க? சொல்கிறத கேட்குறீங்களா? சரி, முதலாவது இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இப்போ எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. 1 மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ அல்லது ஒரு 10 நிமிஷமோ கடவுளுடைய வார்த்தையை கேட்குற நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய எதிர்பார்ப்புகள்லாம் வழி வாசலை திறக்கிற ஒரு நேரம் இது. ஆகவே தான் சும்மா சாதா கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இந்த நேரம் அரை மணி நேரமாக இருக்கட்டும், ஒரு மணி நேரமாக இருக்கட்டும், இல்லை நாள் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ண கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது இந்த நேரம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. ரெண்டாவது, நம்முடைய எதிர்பார்ப்புகள்லாம் வழி வாசலை திறக்கிற ஒரு நேரம். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது லேசாக எழுதக்கூடாது. பாருங்கள், ஆனால் நான் என் பாஸ்டர்களுக்கு இதை பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா சரி, எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் பேச போகிறாரு, இல்லை 1 மணி நேரம் பேச போகிறாரு, அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி, என்ன பிரச்சனை இருக்கோ அது முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நேரம் இது. ரெண்டாவது, என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் வழிகளை வாசலை திறக்கிற ஒரு நேரம் தான் இந்த சத்தியத்தின் நேரம். பாருங்கள், ஆகவே இதில் நீங்கள் புரிஞ்சிங்க. திருப்பி நான் இன்னும் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, கடவுள் எல்லாருக்கும் ஷாலோம் அப்படின்ற, ஷாலோம்னா சமாதானம் என்ற அர்த்தம். இயேசு உயிர் தெழுந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னார்? உயிர் தெழுந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னார்? சீடர்களை பார்த்து ஷாலோம், அதான் உங்களுக்கு சமாதானம்னார். இந்த ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம போகாது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 2 காரியம், ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது, ஒன்றும் உங்களுக்கு உடஞ்சி போகாது, பிறகு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது போகாது, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே சொல்லுங்கள் ஷாலோம் சொல்லுங்களேன் எல்லாத்தையும். ஷாலோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஷாலோம். எதுவும் உங்களுக்கு உடஞ்சி போகாது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படின்னா எதிர்ப்புனா எதுவுமே கிடைக்காது போகாது, எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சார் இது நல்லா இல்லை சார், அது நல்லா இல்லை சார், இது நல்லா இல்லை சார், எல்லாமே நல்லா இருக்கும். ஷாலோம். இது கிடைக்கல சார், அது எல்லாமே எனக்கு கிடைக்கும். இப்போ ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள். எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும்.